வணக்கம் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டெக்குக்கோட லுனாட்டிக் ஸ்ட்ரேஞ்சரோட பார்ட் 4 தான்டா. ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிக்கோங்க, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேடா, இப்போது நம்ம 2K ரீச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஸ்பெஷலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரஸ்ட் மை லவ்வோட அன்கட் சீன் இருக்குது. ஸோ அதை இன்னும் நான் போடலை. ஸோ அதை நான் போட்டுருவேன். ஸோ டெலகிராமோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்படி இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் வந்துட்டு கமெண்ட்ஸில் தரேன்டா. ஸோ நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. டெலகிராம்லேயும் 400. ஓகே, அதுக்கும் நம்ம ஸ்பெஷல் கொடுத்து தானே ஆகணும். ஸோ ட்ரஸ்ட் மை லவ்வோட நான் அன்கட் சீன் அதில் போட்டுருவேன். ஸோ இப்போதைக்கு 2Kக்கு நான் இப்போ இதாண்டா பண்ண முடியுது. ஸோ நான் இந்த எஃப்எஃப் ஹேண்டில் பண்ணுறனால எனக்கு வேறு எந்த எஃப்எஃப்க்கும் என்னோடய மைண்ட் இப்போ டைவர்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா இதை பற்றியே நான் இப்போ இருக்கிறனால எனக்கு அவ்வளோக்கா என் மைண்ட் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இதிலே தான் இருக்கேன். புரியும் நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளோ சஸ்பென்ஸை கொண்டு வரைக்கும் எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைடா கேண்டீஸ். அப்புறம் ஓகேடா, ரொம்ப பேசினது ஓகேவா? அப்புறம் நீங்கள் குச்சிட்டு போகிறீங்க. ஓகே, வாங்க அப்படியே வீடியோ கிளப்பலாம். இப்போது அந்த பர்சன் தான் அப்படியே அவன் சீட்லேருந்து எழுந்திரிச்சிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். நம்ம டியாங்கிங் அவ்வளோதான், ஹார்ட்டெல்லாம் அப்படி பக்குன்னு நின்றுச்சு ஒரு செகண்டு. ஏன்னா அந்த பர்சன் டியாங்கை நோக்கி தான் நடந்து வந்துட்டு இருக்கான். ஸோ டியாங்க்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்குது அவன் கிட்ட வர. ஹலோ டியாங், என்னோடய பேர் உங்களுக்கு தெரியுமா? இப்போது நான் அதை கேட்க தான் இங்கே வந்தேனா? இல்லை சார் அது ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த மந்தோட எல்லா ஃபைல்ஸுமே என் டேபிளுக்கு வரணும். ஓகே சார். எதுக்கும் ஜெராக்ஸ் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஃபைல்ஸோ ஸோ அதெல்லாத்தையுமே சீக்கிரமாக போய் பண்ண வேலையை பாருங்கள். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் தான் அப்படியே பேசிட்டு அவன் சீட்டில் உட்காடுறான். அந்த பர்சனும் போய்ட்டு அவன் பிளேஸில் அப்படியே உட்காந்துக்கிறான். டியாங் போய் யோசிக்கிறான், ஐயோ என்னாச்சு நமக்கு? நம்ம ஹார்ட்டையும் இப்படி அடிக்குது. ஐயோ சரியில்லையே. டியாங் வேணாம், எந்த வம்புத்தும்லேயும் மாட்டிக்கக்கூடாது. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரே. நம்ம டியாங் தான் அப்படியே அவன் வந்துட்டு ஓகே போய் நம்ம ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டியாங் தான் அவன் அப்படியே அவனுக்கு கொடுத்த ஃபைல்ஸு ஸோ அந்த மேனேஜர்கிட்ட போயிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸோ ஜெராக்ஸ் போடுறதுக்காக போயிடுறான். இப்போ டியாங் தான் அப்படியே போயிடுறான். ஸோ அந்த பர்சன் இருந்துட்டு எங்கே இந்த ஃபைலை காணோம், இங்கே தானே வச்சேன். ஐயோ, அவன் தூக்கிட்டு போயிட்டானா? டியாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே வேகமாக ஓடி வரான். ஏன்னா அந்த ஃபைலை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பர்சன் நான் அப்படியே வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கான். நம்ம டியாங் வந்துட்டு அந்த ரூம் போயிட்டான். இப்போ ரூம் போயிட்டு அந்த மிஷினை தட்டிக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த பர்சன் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான், என்ன பண்ணுறான் இவன் அப்படிங்கிற மாதிரி. டியாங் போட்டு தட்டிக்கிட்டே இருக்கான் அந்த மிஷினை. ஒர்க் ஆக மாட்டியான்னு. ஏய் ஒர்க் ஆகு, ஒர்க் ஆகு, ஒர்க் ஆயிரு அப்படின்னு போட்டு அந்த மிஷினை தட்டிக்கிட்டே இருக்கான். அது வெளியே அனுப்பின மாதிரியே கிடையாது ஜெராக்ஸை. அவன் டேங்க் ரொம்ப கடுப்பாகுது. அவன் அங்கேயே நின்றுட்டு அப்படி தட்டிக்கிட்டே இருக்கிறான். நம்ம டேங்க் ஒரு பொறுமை போயிடுச்சு. ஸோ அதை அப்படியே அதை எட்டி உதைக்கிறான். நம்ம அப்படி இந்த சைடு அந்த பர்சன் தான் என்ன பண்ணிகிட்ருக்க சார்? என்னையா போட்டு உடச்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்குற? ஐயோ, ஒன்று ஜெராக்ஸ் தானே எடுத்துகிட்டு வர சொன்னேன் சார். அது வந்து ஜெராக்ஸ் எடுக்க தெரியுமா தெரியாதா? நல்லாவே தெரியும் சார். இதோ பேப்பர் ரெடி வைக்கணும், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்புறம் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துடுமே. ஓகே, நல்லா சொன்னீங்க. மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணாமல் எப்படிங்க ஜெராக்ஸ் போடுவீங்க? மெயின் சுவிட்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் அப்படின்னு நிமிந்து பார்க்குறான். அவன் சுவிட்சே ஆன் பண்ணல. அவன் வாட்டுக்கு போய் இவனை தட்டிட்டு இருந்திருக்கான். அந்த பர்சன்ட் இருந்துட்டு ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறான் டேங்க. போச்சு, அசிங்கப்பட்டேன், போச்சு, ஏன் இப்படி பார்க்குறான் இவன்? சார் எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனால் அதை மறந்துட்டேன் சார். ஓகே, அதே மாதிரி எல்லாத்தையுமே மறந்துடுங்க சார். கொடுத்த வேலையை கூட இன்னொரு சின்ன வேலை, ஒரு 12th படிக்கிற பையனை கூப்பிட்டு வந்து நான் ஜெராக்ஸ் இருக்க சொன்னேன்னா கூட அழகாக எடுத்து கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கழுவி ஊற்றிட்டு அவன் அப்படியே போயிடுறான். அந்த சைடு நம்ம டியாங் தான் அந்த ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருக்கான்.
என்னடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஷேம்லெஸ்ஸாக போயிடுச்சு. நம்ம டேங்னா சரி ஜெராக்ஸாச்சும் வந்ததுக்கு வந்துடும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஜெராக்ஸாக எடுத்துகிட்டு இருக்கான் எல்லாத்தையும். இப்போ இந்த பர்சனும் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ வந்துட்டு அப்படி உட்காந்துருக்கான். ரொம்ப திட்டிட்டோமோ, ஓகே ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் அப்படி பேசிட்டு இப்போது எல்லோரும் அவங்கவுங்க ஒர்க் பார்த்துட்ருக்காங்க. இப்போ டேங் தான் அப்படி ஜெராக்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ கொண்டு அந்த டேபிள் மேலே வைக்கிறான். சார் என்னங்க? டேங் சொல்லுங்கள் சார். சாரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசிகிட்டு இருந்தேன். இல்லை சார் என்னென்ன மிஸ்டேக் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்டாக ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணுறேன் சார். சரி ஓகே வேலையை போய் பாருங்கள். என்ன சிரிக்கிறாரு, சரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்கு அவன் பிளேஸ்க்கு இப்படி போயிட்டுருக்கான். நம்ம யூங்கி தான் அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்குறான் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. அட ஏன்டா நீ வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் தலையிலே அடிச்சுட்டு அப்படியே வரான். இப்போ யூங்கிட்டு நிற்கிறான். என்னடா ஆச்சு மச்சான்? ஸ்விட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன்டா. எதோட சுவிட்சடா? நான் போனேன்னா ஜெராக்ஸ் ரூமுக்கு, அந்த ஸ்விட்சை ஆன் பண்ண மறந்துட்டேன். இவன் பின்னாடி வந்திருப்பான் போல் ஃபைல் எடுக்கிறதுக்கு. ஏதோ ஒரு ஃபைலை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் போல். அவன் பார்த்துட்டு அசிங்கமாக என்ன கேட்டான்டா. அவன் கேட்குறான் 12th படிக்கிற பையனை கூப்பிட்டு வந்து ஜெராக்ஸ் எடுக்க சொன்னால் கூட அழகாக எடுத்து கொடுத்துட்டு போயிடுவான்னு. எனக்கு அசிங்கமாக போச்சு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேங் தான் அப்படியே ஃபேக் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம யூங்கி தான் சேரா விட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூங்கிக்கு சிரிப்பே அடக்க முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் அப்படியே டேங்க பேசிகிட்டு இருக்கான். டேங் இருந்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். யூங்கி அப்படியே வாய் அப்படியே புஃப்னு வச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன்னா அவனால் சிரிக்கவும் முடியல, ஒரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அவன் அப்படியே சொல்லிட்டு அப்படியே வாய் அப்படி வச்சுருக்கான். இப்போ டேங் தான் நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தோன்னே டேங்கு நிஜமாலே அழுக வந்துடும் போல். என்னடா டே இப்போல்லாம் பண்ணாதடா அப்படிங்கிறான். அவ்வளோதான் நம்ம யூங்கி அப்படி சிரிக்கிறான். எருமை அந்த மிஷின் கிட்ட போய் போராடிட்டு இருந்திருக்கேன் நீ சுவிட்ச் ஆன் பண்ணாமல் போயாடே. அவன் திட்டுறது உனக்கு தப்பே இல்லைடா. அதுவும் இவ்வளோ கேவலமாக ஒருத்தன் வாழ்க்கையில் அசிங்கப்பட்டிருக்கான், எது சுவிட்ச் ஆன் பண்ண தெரியாமல். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படி விழுந்து சிரிக்கிறான். டேங்க் ரொம்ப அசிங்கமாக போச்சு. அப்புறம் நான் எல்லோரும் அப்படி பார்க்குறாங்க யூங்கி இப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு. ஸோ டேங் வந்துட்டு இதுக்கு மேலே இருந்தால் எல்லாரும் வந்து கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே அவன் பிளேஸில் போய் உட்காந்துக்கிறான். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூங்கி போகும்போதே அவனை டெஸ்க்கை கொஞ்சம் அப்படி தள்ளி விட்டு போகிறான். ஸோ யூங்கி இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி விழுக போயிடுறான். இப்போது இந்த சைட்லேருந்து யாரோ ஒருத்தவங்க தான் டக்குன்னு வந்து யூங்கியை பிடிக்கிறாங்க. யார்? நீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூங்கி அப்படி திக்கிக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த சைடு பர்சன், இல்லை எனக்கு புரியலை, எப்பயுமே ஒன்று கீழே விழுகிறீங்க இல்லை யாராவது ஒருத்தரை இடிக்கிறீங்க. சரி ஓகே பார்த்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக யூங்கி உட்கார வச்சுட்டு அவன் போகிறான். யூங்கி எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கான் இவனை. இந்த பர்சன் தான் அப்படியே போயிடுறான். நம்ம யூங்கிக்கு கண்ணே எடுக்க முடியல அந்த பர்சன்லேருந்து. அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். அவன் அந்த எண்டு க்ராஸ் ஆகிற முடியும். சரி நம்மளோட டேங் தான் அப்படியே சரி வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் உட்காந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ டேங் தான் அப்படியே உட்காந்து அவனோட ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது அப்படி லன்ச் டைம் ஆகுது. இப்போது நம்ம டேங் தான் அப்படியே அவன் ஃபோனை பார்த்துட்ருக்கான். ஸோ அந்த பர்சன் ஃபோன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ண பார்த்தே காணும். டேங் என்ன பண்ணுறான்னா சரி ஓகே நம்ம சாப்பிட்டாச்சு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படி டேங் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சைடில் வச்சுட்டு ஸோ இப்போ அப்படி தான் டேங் வந்துட்டு எந்திரிக்கிறான். ஸோ எந்திரிக்கும் போது கரெக்டாக அந்த மேனேஜர் வர்றதை பார்த்துட்டு டேங் எதுவுமே இது பண்ணல, அப்படியே உட்காந்துக்கிறான். ஒர்க் பண்ணுறதுனால கம்ப்யூட்டர்லாம் ஆஃப் பண்ணியிருப்பான், திருப்பி ஆன் பண்ணிட்டு சரி ஒர்க் பண்ணுற மாதிரி உட்காந்துக்கிறான். அந்த பர்சன் வந்துட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறாங்க அந்த சைடு. இப்போது டேங் தான் அப்படியே எட்டி பார்க்குறான். ஸோ டேங் வந்துட்டு பார்க்கவும் அவங்க அந்த பர்சன் வந்துட்டு அங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவொடனே இப்போ டேங் தான் அப்படியே எந்திரிச்சிட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிஸ்டத்தை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ டேங் தான் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் எந்திரிச்சிட்டு அவன் சைட்லேருந்து நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போது நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு பர்சன் அப்படியே வராங்க. ஐயோ காம பிசாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேங்
அவன் போயிட்டு அவன் பேக் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு யாருக்கு கண்ணையும் படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அப்படியே இழுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே பேக் எல்லாத்தையுமே வேக வேகமாக ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். இப்போது அந்த பர்சன் அப்படி கிட்ட வந்துட்டான். டேங் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் தான் கேட்குறாங்க. ஸோ டேங் இருந்துட்டு டிங்குன்னு மண்டையாட்டிக்கிட்டே அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கான். நான் அந்த பர்சன் தான் அப்படியே போயிட்டுருக்காங்க முன்னாடி. டேங் இருந்துட்டு அப்படியே ஒரு 4 டிஸ்டன்ஸ் தள்ளி தான் நடந்து வரான். ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது இங்கே இருக்கவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி வியோடாக பண்ணிகிட்ருக்கான். இப்போது அந்த பர்சன் தான் பார்க்குறான். டேங் இருந்துட்டு ரொம்ப கொஞ்சம் தள்ளி தான் நடந்து வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நிற்கிறான். ஸோ டேங் இருந்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்திருப்பான். இந்த பர்சன் இருந்துட்டு இப்போ டேங்கை பார்த்த மாதிரி நிற்கவும் அப்படின்னு நம்ம டேங் தான் அப்படி அங்கே நின்று பார்த்துட்டு வந்து கரெக்டாக அந்த பர்சன் மேலே அப்படி இடித்து நிற்கிறான். சாரி, அதாவது ஆமாம், ஏன் இப்படி வியராக பண்ணுற? இல்லை ஆஃபீஸில் தெரிஞ்சா என்ன வச்சு பேசுவாங்களா? ஆமாம், சரி பேசிட்டு போகிறாங்க, அதனால் இப்போ என்னவா? இல்லை எனக்கு புலி பண்ணுறாங்களா என்ன அந்த மாதிரி வச்சு? இல்லை அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படி பண்ணிகிட்டு இருக்க? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேங்கில் அப்படி பேசிட்டு இப்போ இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நிற்கிறான். டேங்க்கு இப்போ என்ன பேசணுன்னே தெரில. ஏன்னா அந்த மேனேஜர் தான் அப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ காஃபி கையில் வச்சுருப்பான் அந்த மேனேஜர். ஸோ காஃபி ப்ளஸ் அவனோட ஃபுட்டீஸ் எல்லாத்தையுமே கையில் வச்சுருப்பான். ஸோ டேங் இருந்துட்டு அந்த மேனேஜர் இப்படி பார்க்குறான். இப்போ டேங் தான் இப்போ அந்த பர்சனை அவன் கிட்ட இடித்து நிற்கிற பர்சனை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். டேங் அவ்வளோதான், என்னடா பண்ணுறது இப்போ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு என்னன்னே தெரில. ஏன்னா இன்னுமே ஸ்டில் அவன் இடிச்சிட்டு தான் நிற்கிறான். ஸோ அந்த டேங் இருந்துட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தள்ளி வந்து நிற்கிறான். இப்போ அப்படியே அந்த மேனேஜர் தான் ஒரு மாதிரி அவனை வியர்டாக பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. டென்ஷன் ஆகிட்டு ப்ளஸ் அவன் அப்படியே போயிடுறான். இப்போ டேங் தான் போச்சு, பார்த்துட்டான். யார் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேனோ அவனே பார்த்துட்டான். ஸோ டேங்கும் அந்த பர்சனும் தான் அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஸோ டேங் வந்துட்டு கீழே வந்துட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த பர்சன் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் டேங்க்கு அந்த பர்சனை. ஸோ அவனை வந்துட்டு க்ரஷ்ஷாகவே இப்போ அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ டேங்க்கு அதை பிடிச்சிருக்கும். என்ன ஹாஃப் டேவாக இருந்தாலும் டேங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்சனை. ஸோ அந்த பர்சனோட பிஹேவியர், அவன் நடந்துக்கிட்ட விதம், ஸோ இப்போ அவன் அசிங்கப்பட்டது எல்லாத்தையுமே அவன் அப்படியே ரீகால் பண்ணி பார்க்குறான். இப்போ 2 பேரும் அப்படி காரில் தான் போயிட்டுருக்காங்க. இப்போது டேங் தான் ரொம்ப சுகமாக வந்துட்டுருக்கான். ஏன்னா அவனுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அந்த பர்சன் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு என்னன்னே தெரில, என்ன ஒரு மாதிரி அவனோட ஸ்டேட்லேயே இல்லை. அவன் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி டப்புன்னு தட்டிக்கிட்டு இருக்கான். மற்ற கொலீக்ஸ்லாம் வந்துட்டு சார் இந்தாங்க நீங்கள் கேட்ட ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இவன் வந்துட்டு இல்லை இந்த ஃபைல் இல்லை, வேறு கொஞ்சம் பார்த்துருவாங்க, இது தப்பாக இருக்குது, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கான். அந்த பர்சன்ஸ்லாம் என்னடா இவன் இப்படி பண்ணுறான், ஐயோ மேனேஜராக தான் வந்தான் இன்னும் இப்படி ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே அப்படி தான் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போது நம்ம டேங் தான் அப்படியே உட்காந்துருக்கான். அந்த பர்சன் வந்துட்டு டேங் இடம் வந்துருச்சு, இறங்கலாமா? ஓ வந்துருச்சா, ஓகே. டேங் அம்மாவும் வந்திருக்காங்க. சித்தி வந்திருக்காங்களா? ஆமாம் சித்தியும் வந்திருக்காங்க. ஸோ எனக்கு அவங்க ட்ரெஸ் பார்த்துட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம போய் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஏன்னா இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே கூப்பிட்டு போகிறான். டேங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, இல்லடா திருப்பி சித்தியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தான் டேங் வந்துட்டு எப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த மாலுக்குள்ளே. ஸோ அது எப்படின்னா வெறும் ட்ரெஸ்ஸிங்ஸ்க்கு மட்டும்தான் அந்த இது இருக்கும் அந்த ஸ்டோர்ஸை. ஸோ நீங்கள் நிறைய ட்ராமாஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ இந்த மாதிரி தான். ஸோ ட்ரெஸ் கலெக்ஷனுக்கே காஸ்ட்லியாக எடுக்கணுன்னா அந்த கடைக்கு தான் போவாங்க. ஸோ இப்போது அந்த மாதிரி தான் இப்போ போகிறாங்க. இப்போது டேங் போயிட்டு அப்படி சோஃபாவில் உட்காந்துக்கிறான். இப்போது அவங்க ஆன்ட்டி தான் அப்படி உள்ளுக்குள்ளேருந்து வராங்க. ஏன்னா அவங்களோட ட்ரெஸ்லாம் ஷாப்பிங் பண்ணணும் இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் அப்படியே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ டேங் பார்த்தோன்னே டியாங் வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேகமாக டேங்கை ஹக் பண்ணுறாங்க. டேங் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். என்னடா சித்தியா இது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னடா சித்தி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படி பார்த்துட்ருக்கான். டேங் என்னப்பா வந்தே கொஞ்ச நாள் தானே ஆகுதுங்க, அதுக்குள்ளே இப்படி அழைச்சி போயிட்டா? அச்சோ இங்கே பாரு கண்ணமெல்லாம் வற்றி போச்சு. சே ஒழுங்காகவே சாப்பிட்றது இல்லையா? நீங்கள் இவனை பார்த்துக்கிறதா தானே சொன்னீங்க, நீங்கள் இவன் கூட இல்லையா அப்போது? ஏன்ட்டு அவங்க இவரை பார்த்துக்குவார் தானே நல்லா ஒன்று,
இவரை நீ கூட இருக்க வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி அப்படி ரொம்ப வலிகிறாங்க டேங்க்கிட்ட. அவங்க அப்படி பேசுகிறாங்க. டேங்க்கே புரியல என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பேபான்னு பார்த்துட்டு இருக்கான். இப்போ டேங்க்கு ஒன்றுமே புரியல. சித்தி நல்லா இருக்கேன். அது அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உளறிக்கிட்டு இருக்கான். சார் இந்த பர்சன் தான் அப்படி வந்துட்டு டேங்க மேலே அப்படி தோல் போட்டு, ஆன்ட்டி இல்லை ஆன்ட்டி எங்களுக்கு இப்போ 2 பேத்துக்கும் எப்படி இருக்கிறது பிடிக்கல. ஸோ லிவிங் டுகெதரில் இப்போ நாங்கள் இருக்கிற ஐடியாவில் இல்லை. ஸோ அப்படி தானே டேங் அப்படிங்கிற மாதிரி அவன் உரிமை எடுத்து பேசிகிட்டு இருக்கான். டேங் இருந்துட்டு அப்படி பார்க்குறான். என்னடா இவன் அடிக்கொருக்கா ஒரு மாதிரி மாறிக்கிறான், இவன் இப்படி மாறிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஆன்ட்டி இருந்துட்டு அப்படியாப்பா ஓகே சரி 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 டேங் அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திடாத, அவரை நல்லா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேரிங்காக பேசிட்டு ஓகேப்பா ட்ரெஸ் எடுக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பர்சன்னா டேங்கோட கையை பிடிச்சி அப்படி கூப்பிட்டு வரான். டேங்க்கு இங்கே நடக்கிறது எதுவுமே புரியல. இது ட்ராமாவா இல்லை நம்ம மாறிகிரி வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கான். இப்போ அப்படியே தான் போகிறாங்க. போயிட்டு அங்கே டேங்க்கு ஒவ்வொரு மாடலாக கொடுக்குறாங்க அந்த சித்திக்கு. அதோட இதை பார்த்துட்டு சரியில்லை, நல்லா இல்லை, சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஓனாக பாட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ். ஸோ டேங்க்கு அது எதுவுமே சூட் ஆகலை, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த பர்சன்னா அப்படியே டேங் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஏன்னா டேங் சீட்டில் உட்காந்துருப்பான். ஸோ இவன் இந்த சைடு வந்து கவுச்சில் உட்காந்துருப்பான். ஸோ டேங்கோட பேக் வியூவை அப்படி ரசிச்சிட்ருக்கான் உட்காந்துவன். ஒரு மார்க்கமாக பார்த்துட்ருக்கான் டேங்க. இப்போ அப்படியே ஒரு இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டான் இவன். அப்படி போயிட்டு டேங் கூட இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அவன் லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். இப்போது அவங்க சித்தி தான் தம்பி நீங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கலையா, நீங்கள் வந்து டேங்க் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட கொடுக்குறாங்க. இவன் தான் அப்படி மனசுக்குள்ள ட்ரெஸ்ஸுக்கு வர்றாள் அழகா கூப்பிட்டு விட்டா அப்படிங்கிற மாதிரி இதோ வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் போகிறான். போயிட்டு டேங்க்கு அப்படி அவனுக்கு அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வைக்கிறாங்க. டேங்க்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. என்னடா இது பண்ண போகிறதுக்கெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப இதாக இருக்கான். ஸோ இப்படியே தான் அவனுக்கு ட்ரெஸ் போயிட்டு இருக்கு அங்கே எடுக்கிறதுக்கு. இப்போ டேங் இருந்துட்டு நான் இந்த ட்ரெஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை காமிக்கிறான். ஆனால் அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. அது டேங் வந்து ரேட்டை பார்க்கல. ஸோ ரேட்டை பார்க்காம தான் அவன் சொல்லியிருப்பான் இந்த ட்ரெஸ் அழகாக இருக்குது, நான் எடுத்துக்கிறான் அப்படின்னு மாதிரி கேட்டிருப்பான். ஸோ அந்த பர்சன் இருந்துட்டு அப்படியே போயிட்டு இது பண்ணுறான். ஓகே டேங் உனக்கு பிடிச்சிருக்கல, நீ எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான் எடுத்து. இப்போ அந்த ஆன்ட்டி தான் அப்படி ரேட் எடுத்து பார்க்குறாங்க. அவ்வளோதான், அவங்க அங்கேயே கீழே விழுந்துருவாங்க போல். அந்தளவுக்கு அவங்களுக்கு தலைகிரின்னு சுற்றுது இந்த ரேட்டை பார்த்ததுக்கப்புறம். இப்போ டேங் வந்துட்டு டேங்கிட்ட போயிட்டு அவன் லைட்டாக கிள்ளி அவன்கிட்ட காதில் சொல்கிறாங்க. டேங் இங்கே பாரு, என்ன இவ்வளோ காஸ்ட்லி எடுத்துகிட்ருக்க, இங்கே பாரு அடக்க ஒடக்கமா ஏதாச்சும் ஒரு 5000 எடுக்கிற மாதிரி வேலையை பாரு. 5000 உனக்கு அதிகம், நீ போயிட்டு நீ இவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்துகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் காதில் சொல்கிறாங்க. பட் அவங்க இது பண்ணுறான். இப்போ அவங்க நடிச்சுட்டு தான் இருக்காங்க, அவங்க ரியல் கேரக்டரை இவங்ககிட்ட காமிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிவிட்டு ஓகே சித்தி அப்படிங்கிற மாதிரி அவன் லைட்டாக சொல்கிறான். இப்போ அந்த சித்தி இருந்து ஏன்ப்பா இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ இவ்வளோ காஸ்ட்லியெல்லாம் வேணாம், நீங்கள் வேற காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன்னா இல்லை ஆண்டி டேங் உனக்கு இது பிடிச்சிருக்கு தானே, இதான் நீ வேணும்னு சொன்னில்ல, எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் உரிமையாக டேங்கோட ஷோல்டர்லாம் தட்டிட்டு எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டேங்க்கு அவன் டச் பண்ணுறது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ டேங் தான் என்ன பண்ண தெரியாமல் சரி வழியே இல்லை, அவனும் வேணான்னு சொல்லி பார்க்குறான். அந்த பர்சன் வந்து நீ இதை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கம்பல் பண்ணி அவன் பில்கே போயிட்டான், பில் கொடுக்குறக்கே. இப்போ வேறு வழியில் சித்திக்கெலாம் அப்படியே வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது சித்தி தான் சரிப்பா உனக்கும் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணணும்ல, சரி வா நீயும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சரி டேங் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறான். ஸோ இப்போ அவனுக்கு அப்படியே ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ டேங் அதை பார்க்கல. ஸோ டேங் வந்துட்டு அப்படி இந்த ஃபோனை அங்கே வச்சுட்டு அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த பர்சனுக்கும் அப்படியே தான் போயிட்டு அவனுக்கும் டேங்க் ஏற்ற மாதிரியே அவனுக்கும் மேட்சிங்காக அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இந்த பர்சனும் அப்படியே போயிட்டு அவனும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் வேகமாக வந்துடுறான். பட் டேங் இன்னுமே காணோம். சித்தியும் அந்த கதவே பார்த்துட்ருக்காங்க, எப்படா வருவான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ டேங் தான் அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த கதை அப்படி திறந்துட்டு வரான். அவ்வளோதான், இங்கே அந்த காமபிசாஸ் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டான் டேங்கை பார்த்ததில். அவன் அப்படியே ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்ருக்கான் டேங்க. ஏன்னா டேங் அந்த சூட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கான். அது ஒயிட் தீமு. ஸோ ரொம்ப அவனுக்கு க்யூட்டாக இருக்குது. அவன் ரொம்ப அழகாக நடந்து வந்துட்டு இருக்கான். பட் இவனுக்கு மட்டுமே ஒரு மார்க்கமாக இருக்குது டேங்கை பார்க்கும்போது. எப்படா அவனை போடும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி
இன்னுமே அவன் ரொம்ப ஹைப் ஆகிட்டே இருக்கிறான் டேங்கை பார்க்க. இப்போது டேங் தான் அப்படியே மெதுவாக நடந்து வரான். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது அவனுக்கு அந்த காஸ்ட்யூம். சித்தியெல்லாம் அவ்வளோதான் வயிறுன்னு செத்துருவாங்க போல், அவ்வளோ அவங்களுக்கு கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்குது டேங்கை பார்க்கவும். அங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே அப்படி டேங்கவே இப்படி உரிச்சு பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவனுக்கு அந்த சூட் அவ்வளோ மேட்சாக இருக்குது. எல்லாருமே இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. டேங் அப்படி பொம்மை மாதிரி இருக்கான் அப்படி பார்க்க. எல்லாருமே அப்படியே கேப்சர்லாம் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டேங் தான் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாஃப்கிட்ட கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது சார் உங்களுக்கு, சீரியஸாக நான் சொல்கிறேன், உங்களெல்லாம் கல்யாணம் பண்ணுறவங்க ரொம்ப கொடுத்து வைக்கணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த பர்சன் தான் டேங்கோட ஷோல்டரில் கை போட்டுட்டு நான் அந்த அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 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 பொண்ணு இருந்துட்டு எப்படி பார்க்குறாங்க. சார் நீங்கள் இவங்கள கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? இல்லை சார், உங்களுக்கு காம்பினேஷன் சுத்தமாக செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிடுறா. அவ்வளோதான் இந்த பர்சனுக்கு, எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்களா? தேவையில்லாத வேலை பார்த்துட்டு யார் இங்கே மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்றான். அந்த பொண்ணு வந்துட்டு சார் இல்லை சார், உங்களோட பேர் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புகழ் தள்ளிட்டு இருக்கா. இந்த பர்சன் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் முறைச்சிட்டு அப்படி வந்துடுறான் டேங்கை கூட்டிகிட்டு. இப்போது டேங் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இது பண்ணிடுறான். இப்போது அப்படி நான் சித்தி எல்லாருமே வெளியே வராங்க. ஸோ சித்தி இருந்துட்டு டேங் பார்த்து போப்பா, நல்லா சாப்பிட்டு நல்லா தண்ணி குடி அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. டேங் வந்துட்டு எல்லாத்துக்கும் சலிச்ச மாதிரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ டேங் இருந்துட்டு அப்படியே அந்த காருக்குள்ளே ஏறுறான். இப்போ அந்த பர்சன் இருந்துட்டு டேங் உனக்கு அது பிடிச்சிருக்கு தானே? ஓகே தான். ஓகே டேங், டேங் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நீ போய்க்குவியா? நான் போய்க்குவேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே இப்போ அவன் கை வைக்கிறான் மேலே. டேங் இருந்துட்டு எனக்கு ஒரு கால் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் வேகமாக ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஸோ எந்த காலும் இல்லாமல் சும்மா அவன் தொட வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சுக்கிறான். இப்போது நம்ம டேங் தான் அப்படியே அவன் வந்துட்டு ஓகே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே, என்ன இந்த காஃபி ஷாப்பில் இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறான். ஸோ டேங்கும் சொன்னதுக்கப்புறம் அந்த பர்சனும் ஓகே நான் போயிட்டு வரேன், நீங்கள் பார்த்து போய்க்கோங்க, போயிட்டு வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ இந்த பர்சனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இப்போ டேங்கிட்டு அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே அப்படியே போகிறான். போயிட்டு அவன் சீட்டில் உட்காந்துட்டு வெயிட்டரை கூப்பிட்டு அந்த காஃபி அதெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு கேக் அதெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு இன்றைக்கி என்கிட்ட உன்னோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறந்துட்டே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது டேங் தான் அவன் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இது பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஒரு வெயிட்டர் தான் அப்படியே கொண்டு வந்து அந்த பில் இதை வைக்கிறாங்க. இப்போ டேங் இருந்துட்டு எவ்வளோ ஆச்சு சார்? 500 தான். 500 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஒரு இது கொடுப்பாங்கல்ல, ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம்னா ஒரு டபுள் சைடு இது கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான். இப்போது டேங் இருந்துட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணுறான். ஸோ அவனோட வாலெட்டில் இருந்து அந்த கரெக்டாக அந்த சேஞ்ச் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் அப்படியே அந்த இதுக்குள்ளே வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணால் அதே லோகோ போட்ட ஒரு கார்டு. அவ்வளோதான், அப்படியே டேங் அந்த ஐஸை எடுக்கவே இல்லை. அந்த கார்டை பார்த்துட்டு அப்படியே இருக்கான். ரொம்ப ஷாக் ஆகிட்டான். ஓகேடா, இந்த பேட்டில் இது முடிச்சுக்கிறேன். ஸோ இதுலேயே நீங்கள் நிறைய கெஸ் பண்ணியிருப்பீங்க, ஸோ யாருக்கு எந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னுமே புரியல அப்படின்னா என்னையா இதுக்கு மேலே எப்படா கொடுக்குறது அப்படின்னு இருக்கு. ஓகேடா, இதேவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ நான் யார் சொல்லியிருக்க வரேன், ஸோ யார் அப்படிங்கிற மாதிரி இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பட் கிளியராக நான் எதுவும் சொல்லலை. ஸோ சொல்லாத முடியும் உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். சரிடா, இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் எஃபர்ட் போட ட்ரை பண்ணுறேன். இந்த 1 வீக்குள்ளே நான் முடிக்க ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கன்ஃபார்ம் ரொம்ப ஸ்டாப் பண்ணுவேன் எஃப்எஃப்பை. ஸோ நீங்கள் டெலகிராமில் ஏதாச்சும் பேசணுன்னா கூட கொஞ்சம் பேசுங்கண்ணா. எனக்கு அப்போ டைம் இருக்கும் பேசுகிறதுக்கு, பட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு சீரியஸாக டைம் இருக்காது. ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்துட்டு டெலகிராமில் இல்லையோ, ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்கடா. ஓகே மக்களே, பாய் அண்ட் லவ் யூ கேண்டீஸ். பாய் பாய்.